I want to share what the Lord has been speaking to me over the past few days. கடந்த சில நாட்களாக ஆண்டவர் என்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்க காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would say even for the past few months. கடந்த சில மாதங்கள் என்று கூட நான் சொல்ல முடியும். The Lord has been telling me that my spiritual progress depends upon how much I am aware of my own needs in my Christian life. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்னுடைய சொந்த தேவையை நான் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறேன் என்பதை அளவில் தான் இருக்கிறது. And it also depends on how much I depend on the Lord for help. ஆண்டவரிடத்திலே நான் எவ்வளவாய் உதவிக்காக சார்ந்து கொள்கிறேன் என்பதை பொறுத்தும் இருக்கிறது. And I was reading, I was thinking, in the Sermon on the Mount, when Jesus began to speak, the first thing that he spoke was, "Blessed are those who are poor in spirit, for theirs is the kingdom of heaven." 5:3. மலை பிரசங்கத்தில் இயேசு பிரசங்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்ன முதல் காரியம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். We usually give much importance to when a person begins to speak. We give importance to the first word that he speaks, or if it is the last statement that if he's going to leave the place, we would also look out to see what is the last word that he gives. We give importance to those two things. ஒரு நபர் பேசுகிறார் என்று வைத்துக்கொள்ளும். அவர் பேசும்பொழுது அவர் கூறிய முதல் வார்த்தை என்ன என்பதையும் நாம் கவனமாய் கவனிப்போம். அவரது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன என்பதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். So I was thinking here, this is the first word which Lord spoke on the Sermon on the Mount. ஆகவே நான் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் பேசின முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான். And I was thinking, why did he choose this particular poor in spirit, and why not pure in heart, which is there in verse 8. ஏன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதை முதலாவது சொல்லியிருக்கலாமே, அது சொல்லாமல் ஏன் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று முதலாவதாக அதை தெரிந்து கொண்டார் என்று யோசித்தேன். And there's so many other things, being merciful or gentle, but why this poor in spirit, which is what Lord Jesus wanted to start with. அநேக காரியங்கள் இருக்கிறது, கீழே இரக்கமுள்ளவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த ஆவியில் எளிமை என்ற காரியத்தை வைத்து அவர் ஆரம்பிக்க விரும்பினார். And I felt the Lord had something to say when he began his ministry. ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவர் சொல்வதற்கென்று அவர் முக்கியமான ஒரு காரியத்தை வைத்திருந்தார். He wanted everyone to be poor in their spirit. அவர் அனைவரும் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய், அவர் தரித்திரர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். And I could easily mistake this word poor in spirit to be very poor in words, or sound very poor, or sound very humble in words. இந்த ஆவியில் எளிமை, ஆவியில் தரித்திரம் என்பது ஏதோ வாயில் வார்த்தைகளிலே மிகவும் தாழ்மையாக இருப்பது போல நான் நினைத்துக் கொள்ள முடியும். Many times I could, in my prayer in public, I could sound like as if I'm very poor, I'm worthless and things like that. அநேக சமயங்களிலே நான் பொதுவாக பொதுப்படையாக நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் மிகவும் தரித்திரர்களைப் போல, முடியாதவர்களைப் போல நாம் ஜெபிக்க முடியும். Or many times in my conversation with other people, I might want to sound as if I'm the least of them, or I'm not good at all, I'm good for nothing, kind of words which make me really look like I'm a poor person. நாம் மற்றவர்களோடு நான் பேசும் பொழுது என்னாலே முடியாது, நான் எல்லாரோடையும் நான் கடைசியானவன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நான் தரித்தனை போல ஒரு பாவனை நான் கொடுக்க முடியும். But what matters really is the spirit within me. ஆனால் எது பொருட்டு என்றால் என்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது என்பதுதான் காரியம். We read the same thing in 1 Samuel 16:7, the familiar passage. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தெரிந்த பகுதி. This is where Samuel the prophet goes to anoint King David. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ண அவர் போகிறார். And then he looks at the older son, and he suddenly believes that this is the man whom the Lord has appointed as king. சாமுவேல் மூத்த மகனை பார்த்து ஆண்டவர் ராஜாவை ஏற்படுத்தினவன் இவன்தான் என்று நினைத்துக் கொள்கிறார். But the Lord clearly tells Samuel there, "For God sees not as man sees, for man looks at the outward appearance, but the Lord looks at the heart." 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்,
மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். Many times people go by the words which we speak. They appreciate for the words that we choose to use in our conversation. அநேக சமயங்களிலே ஜனங்கள் நான் பயன்படுத்துகிற வார்த்தையின் நிமித்தமாக என்னை மெச்சிக்கொள்கிறார்கள். நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். And we can fool people into thinking that we are the most gentle and we are the most poor people in spirit. ஆகவே நான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி நான் தான் இருக்கிறதிலே சாந்த குணமுள்ளவன், ஆவியிலே எளிமையா இருக்கிறேன் என்று அவர்களை ஏமாற்ற முடியும். But we know that what the Lord looks at is my heart. ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால் என்னுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். And in Psalm 51:6 we read this. Psalm 51 verse 6. சங்கீதம் 51 அதிகாரம் 6 வசனத்தில் பார்க்கிறோம். He desires truth in the innermost being. Behold, you desire truth in the innermost being. சங்கீதம் 51:6 பார்க்கிறோம். இது உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். And when there it again feels, I feel that the Lord wants purity or a pureness in my spirit, in the innermost being. He wants the truth. ஆண்டவர் என்னுடைய ஆவியிலே என்னுடைய உள்ளான இடத்திலே அவர் நான் எளிமையுள்ளவனாய் உண்மையாய் இருக்க. This is something which the Lord has been speaking to me because I was really battling with how do I conduct myself with people, how do I speak to them, how should my actions be, and these are things that was constantly occupying my mind, and I was so concerned. And these are things which the Lord was trying to speak to me and say, do not look at how your words are going to be, how your actions are going to be, rather concentrate on your spirit, you're the innermost being. நான் கடந்த நாட்களிலே அதிகமாய் எப்படி நடந்து கொள்வது, எப்படி மக்களோடு நடந்து கொள்வது, எப்படி பேசுவது என்று அநேக காரியங்களை போராடி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து இப்படிப்பட்ட பிரமாண காரியங்களை குறித்து நீ அதிகமாய் நீ ஃபோக்கஸ் பண்ணாமல் உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய ஆவியிலே நீ எளிமையுள்ளவனாய் இருப்பதற்கு நீ கவனம் செலுத்து என்று ஆண்டவர் சொன்னார். The Lord encouraged me to deal with my spirit, my motives, my intentions. ஆண்டவர் என்னுடைய ஆவியிலே என்னுடைய மன நோக்கத்தை, உள்ளான நோக்கத்தை சரி செய்யும்படிக்கு ஆண்டவர் என்ன சொன்னார். If I and if all of us could continue to deal with our hearts, with our motives and intentions, as it says in the second portion of 51 verse 6, in the hidden part the Lord himself will make me know wisdom. நாம் தொடர்ந்தேசியாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே, நம்முடைய மன நோக்கங்களிலே, நான் எதற்காக காரியத்தை செய்கிறேன் என்ற காரியங்களிலே நாம் உண்மையுள்ளவனாக இருந்தால் நாம் இங்கு 51:6 வசனத்தை பார்க்கிறது போல அவர் அந்த கருணத்தில் ஞானத்தை நமக்கு அவர் தெரியப்படுத்துவார். And so let me get back to Matthew 5 verse 3. மத்தேயு 5 அதிகாரம் 3 வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். So here it speaks about being poor in spirit. இங்கு ஆவியில் எளிமையை நாம் குறித்து பார்க்கிறோம். And I was looking to find out a perfect example for a man who was poor in his spirit. ஆவியிலே எளிமையாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை நான் தேடிக்கொண்டிருந்தேன். I want to ask these questions to the Sunday class children. இந்த கேள்வியை நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்கிறேன். Can you think of a man who, when he died, he was so poor that when he died, the angels carried him away to heaven? ஒரு மனுஷன் ரொம்ப ஏழையா இருந்தான். எந்த அளவுக்குன்னா அவனை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, ஏஞ்சல்ஸ் தான் அவனை தூக்கிட்டு போனாங்க. Yes, Ben is right. Lazarus was the poor man, poor beggar. லாசரு அவன் மிகவும் பத்திரனாய் இருந்தான். What made him the perfect poor man? எது அவனை மிகவும் ஏழையான ஒரு மனுஷனாய் மாற்றியது? I'm sure there would have been many poor beggars in those days in Israel. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே अनेक பிச்சைக்காரர்கள் இருந்திருப்பார்கள். Were they all carried away by angels when they died? அந்த பிச்சைக்காரங்க எல்லாரும் ஏஞ்சல்ஸ் தூக்கிட்டு போயிருப்பாங்களா? Let's see what's described about him in Luke 16. Turn with me to Luke 16. லூக்கா 16 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க என்ன எழுதி இருக்கிறது என்று பாருங்கள். Verse 20, it says, and a poor man was named Lazarus, was laid at his gate, covered with sores, and longing to be fed with the crumbs which were falling from the rich man's table.
Besides, even the dogs were coming and licking his sores. Now the poor man died and was carried away by the angels to Abraham's bosom, and the rich man also died and was buried. Luke 16 verses 20 to 22. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசுவரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். There are three things that I see that is being described about Lazarus here. இங்கு லாசருவை குறித்து 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். He was laid at the gate covered with sores. அவன் வாசல் அருகே பருக்கள் நிறைந்தவனாய் இருக்கிறான். A few other translation says that, in Tamil it says kirandan, but in other translation it says he was dumped there at the gate. சில மொழிபெயர்ப்புகளிலே அவன் அங்க அந்த வாசல் அருகே கொண்டு போய் அவன் தள்ளப்பட்டிருந்தான், கொட்டப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம், ஒரு குப்பையை போல தூக்கி எறியப்பட்டிருந்தான். And he was covered with sores. அவன் பருக்களால் மூடப்பட்டிருந்தான். And this is how I see this man. He was thrown away by his relatives, but he realized that there were sores in his life, and he knew that lying there at the gate was the only hope for him to live the rest of his life. Sores there. Sorry, can you repeat? Yeah. This man realized that he was dumped there at the gate, but he realized that there were so many sores in his life. Maybe that we could relate it to sins in our life, spiritual life. தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக பருக்கள் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அவன் அந்த வாசல் அருகே அவன் தள்ளப்பட்டு இருந்தான். And he knew that lying at the gate there was the only hope for him to live the rest of his life. அவனுக்கு வேற நம்பிக்கையே இல்லை, அந்த வாசலிலே தான் கிடக்க வேண்டும் என்பதுதான் அவனுக்கு நம்பிக்கை. So he was completely aware of what his need was in his life. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன தேவை என்பதை அவன் முற்றிலும் உணர்ந்தவனாய் இருந்தான். Brother Zach says in the Practical Discipleship book, he says the first characteristics of a man who is poor in spirit, that he is completely aware of his spiritual needs. செயலாற்றும் சிஷ்யத்துவம் என்கிற புத்தகத்திலே சகரியான் சொல்கிறார், அப்படி ஒரு சிஷ்யனுடைய முக்கியமான ஒரு அடையாளம் என்ன என்றால் தன்னுடைய சொந்த தேவையை குறித்த உணர்வுள்ளவனாய் இருப்பதுதான் ஒரு மனிதனுடைய அடையாளம். He is completely aware of his failures, தன்னுடைய சொந்த தோல்விகளை குறித்த ஒரு உணர்வு, and the needs of his own life, தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் தேவையை குறித்த உணர்வு. Just think of a home where a husband and wife, both of them are completely aware of their failures and about their shortcomings. ஒரு வீட்டை யோசித்து பாருங்கள், ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள், தங்களுடைய தோல்விகளையும் தங்களுடைய குறைகளையும் முற்றிலுமாய் உணர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். They will have no time to accuse or blame each other. அவர்களுக்கு ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு நேரமே இல்லை. And Brother Zach says such families would be able to face heaven on earth in their homes. சகோதரியப்பன் சொல்கிறார், அப்படிப்பட்ட குடும்பங்கள் பூமியிலே பரலோகத்தை கொண்டு வரக்கூடிய குடும்பங்களா இருக்க முடியும். So I see that this poor man, though he was dumped or he himself voluntarily chose, at one point of time he came to realization that he needs to be healed. He needs healthy food, and he cannot move out of this rich man's gate. இந்த தரித்திரமான இந்த லாசரு அவன் இப்படி உணர்ந்திருந்தான், எனக்கு சுகம் நான் சுகமடைய வேண்டும், எனக்கு என் ஜீவனுக்கு அப்பம் வேண்டும், எனக்கு இந்த வாசலை விட்டால் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற உணர்வு உள்ளவனா இருந்தான். He did not move from the gate until he died. அந்த வாசலை அவன் மரிக்கும் வரைக்கும் அந்த வாசலை விட்டு அசையாதவனா இருந்தான். I see that he persisted at the gate because he knew that's the only hope that he had. அந்த வாசலிலே அவன் விடாப்பிடியாய் அவன் பிடித்துக் கொண்டிருந்தான். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இந்த வாசல் தான். The same is the case with a poor widow in Luke 18. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய அந்த விதவையும் அப்படிதான் இருக்கிறாள். She knew very well that the judge did not fear God and he did not respect any man. அவளுக்கு நிச்சயமாய் தெரியும் அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், எந்த மனுஷரை மதிக்காதவன் என்று தெரியும். We read that in verse 3, Luke 18 verse 3.
லூக்கா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் There was a வாசிக்கிறோம். widow in that city, and she kept coming to him saying, "Give me legal protection." Verse 2 onwards, in a certain city there was a judge who did not fear God and did not respect man. And there was a widow in that city, and she kept coming to him saying, "Give me legal protection from my opponent." 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். This characteristics of this judge who did not fear God nor did he respect any man was never a factor that would deter the effort of this widow. இங்கு இருக்கக்கூடிய இந்த காரியம் எழுதப்பட்டிருக்க காரியம் தேவனுக்கு பயப்படாத மனுஷரை மதியாத ஒரு நியாயாதிபதி என்கிற காரியம் அவளை கொஞ்சம் கூட தளர செய்யவில்லை. The reason I see is that she was completely aware of a helpless state. ஏன் அவள் அப்படி அதை பார்த்து அவள் தளராமல் இருந்தாள் என்றால் தன்னுடைய சொந்த நிலைமையை கண்டு அவள் உதவியற்ற அந்த நிலைமையை அவள் உணர்ந்திருந்தாள். See, many times I am aware, we are all aware of our shortcomings and our failures. அநேக சமயங்களிலே நாம் அனைவரும் நம்முடைய சொந்த குறைகளையும் சொந்த வீழ்ச்சிகளையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். But what do we do with them? அப்படிப்பட்ட உணர்வை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? Do we really helplessly do we go to the Lord and persist at his gate? நாம் அந்த உணர்வை பெற்றவர்களாய் நாம் ஆண்டவரிடத்தில் தொடர்ந்தேர்ச்சியாய் சென்று விடாப்பிடியாய் அவருடைய வாசலிலே நாம் காத்திருக்கிறோமா? There is a verse which says about a man who would be blessed. Let's turn to Proverbs 8:34. It's a familiar verse again. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம் 8:34. 8:34. Blessed is the man who listens to me, watching daily at my gates, waiting at my doorposts. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். So I ask myself this question, do I watch and wait every day at his gate, at his doorpost? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வாசற்படியிலே அவருடைய கதவு அருகே நான் காத்திருக்கிறேனா? Am I so poor, am I so helpless that I wait expectantly unto the Lord? நான் இப்படி முற்றிலுமாய் உதவியற்றவனாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே நான் எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேனா? That's the mark of a man who is poor in his spirit. அதுதான் தன்னுடைய ஆவியிலே ஏழையாய் இருக்கக்கூடிய தரித்திரமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அடையாளம். And the second characteristics that we read about Lazarus is லாசருவை குறித்து நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது ஒரு குணாதிசயம் Luke 16 லூக்கா 16ஆம் அதிகாரம் verse 21. 21ஆம் வசனம். He was longing to be fed with the crumbs which were falling from the rich man's table. அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். It is only those who are poor and those who realize their needs, they'd be longing for more of God in their lives. தன்னுடைய தேவையை அதிகமாய் உணர்ந்தவர்கள் தரித்திரமாய் இருக்கிறவர்கள் தான் தேவனுக்கான தேவையை உணர்ந்திருப்பார்கள். It is not just reading the Bible, அது ஏதோ வசனத்தை வேதத்தை மட்டும் வாசித்துக் கொண்டிருப்பதல்ல, but longing to obey the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான ஒரு வாஞ்சை. And a deep mourning over every unChristlikeness that I see in myself. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத கிறிஸ்துவை போல இல்லாத குணாதிசயங்களை குறித்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு துக்கம். Such people who hunger and thirst for God, such people who have mourning over their unChristlikeness, Jesus tells, blessed are them. கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத காரியங்களை தங்களிடத்தை கண்டு அப்படி மனங்கசிந்து துக்கிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். I just want to ask myself this question. I want to examine. Each of us can ask ourselves, do we have such hunger and thirst for more of God's nature in my life? நாம் ஆண்டவருடைய குணாதிசயம் என்னிடத்தில் இருக்க வேண்டுமே என்று நான் அவ்வளவாய் தாகமுடையவனா இருக்கிறேன்னா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். Does that hunger and thirst
increase every day in my life? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தாகமும் பசியும் அதிகரித்து கொண்டிருக்கிறதா? We can never see a poor man just coming once in a week and asking for food and then going away. ஒரு தரித்திரமான ஒரு மனுஷன் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதோ சாப்பாட்டை கேட்டுவிட்டு போகிறவனாய் நான் பார்க்க முடியாது. I know in my hometown there was a man who every day he kept coming to my home and my mom used to give him the previous day's rice kanji. என்னுடைய ஊரிலே ஒரு ஏழையான ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வாசலுக்கு வந்து நிற்பார். என்னுடைய அம்மா பழைய சோறு முந்தின நாள் உள்ள சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க. And I had never seen that person going and standing in anyone else's house, but he would come to my mom's house and then he would get that food every day. அவர் அந்த மனுஷன் வேற வீட்டுக்கெல்லாம் போனதான நான் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று எங்க அம்மா கொடுக்குற சாப்பாட்டை வாங்கிட்டு போவார். Am I so poor and humble to go to the Lord and receive his food every day from him? நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்திலிருந்து ஒரு உணவை பெற்றுக்கொள்வதற்கு நான் தரித்திரனாய் இருக்கிறேனா? The word says he was longing to be fed. அவன் போஷிக்கப்படுவதற்கு அவன் ஆசையா இருந்தான் என்று பார்க்கிறோம். In Colossians 3:16, this is something which I am praying for myself. Colossians 3:16. கொலோசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது என்னுடைய ஜெபமா இருக்கிறது. And when I read this, I said, Lord, this word I want it to be so true in my life. இதை பார்த்த பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே அது உண்மையாய் மாற வேண்டும் என்று ஜெபித்தேன். Let the word of Christ richly dwell within you. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. Not that I want to be a famous preacher. நான் பிரபலமான ஒரு பிரசங்கியாய் மாற வேண்டும் என்பதல்ல. But I want the word of God to richly dwell within me so that I can personally edify myself and my family and the brothers and sisters who come across my life. நான் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வசனம் அது பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் சகோதரர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக நான் மாற முடியும். I want to have this increasing desire for the word of God, for his fellowship, to take part in his divine nature. கிறிஸ்துவினுடைய வசனம் வசனக்கான அந்த தாகம் என்னிடத்திலே அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய ஐக்கியத்திற்காகவும் அவருடைய திவ்ய சுவாபத்திற்கும் நான் பங்குள்ளவனாய் மாறும் பொருட்டு நான் அப்படிப்பட்ட தாகமுடையவனாய் இருக்க விரும்புகிறேன். So far we have seen two characteristics of Lazarus. இதுவரை நாம் இரண்டு குணாதிசயங்களை நாம் லாசருடைய குணாதிசயங்களை பார்த்திருக்கிறோம். He realized the failures, the sins in his life, and he remained at the gate of his master. தன்னுடைய வாழ்க்கையில் உள்ளக்கூடிய அந்த தோல்விகள் வீழ்ச்சிகள் நாற்றத்தை அவன் உணர்ந்திருந்தான். அந்த எஜமானுடைய வாசலிலிருந்து அவன் காத்திருந்தான். And he remained, he persisted at the gate. அந்த வாசலிலே அவன் விடாப்பிடியாய் காத்திருந்தான். And there was an increasing longing in him to be fed by the crumbs that falls from the master's table. இரண்டாவது அந்த எஜமானுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளுக்காக அவ்வளவு வாஞ்சையாய் இருந்தான். And the third characteristic that I see is even the dogs were coming and licking his sores. நான் மூன்றாவது பார்க்கக்கூடிய குணாதிசயம் நாய்கள் கூட அவனுடைய பருக்களை நக்கிக் கொண்டிருந்தது. I don't know how many of you like dogs. எத்தனை பேருக்கு நாய் பிடிக்கும்? I can't stand it. நாயை பார்த்தா திருச்சி ஓடிடுவேன். To allow the dog to come and lick me is something that I cannot even imagine. நாய் என் காலை நக்கிறத என்னால கற்பனை என்ன இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியல. I detest the very thought of it. அத நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. But I see how poor Lazarus was, that he had no strength in himself to shoo away that dog that was licking his sores. தன்னுடைய பற்களை நக்குன அந்த நாய்களை துரத்துவதற்கு கூட அவனத்துல பலன் இல்லாதவனா இருந்தான். He need not be a mighty man to shoo away the dog. அந்த நாய்கள் எல்லாம் துரத்தி விடுவதற்கு அவன் பெரிய பலசாலிலாம் இல்ல. He just a word shoo, it will just go away. பலசாலியா இருக்கணும்னு இல்ல, ஒரு ஷூ அப்படின்ற அதத்தினாலே நாய்கள் ஓடிவிடும். It was not coming to bite him. அவைகள் அந்த நாய்கள் வந்து அவனை கடிக்கிறதுக்கு வரல. It just came to lick.
just came to lick him. அவனை சும்மா நக்கிறதுக்கு தான் வந்தது இந்த நாய்கள். And even if he had just moved his legs, the dog would have just gone away without licking. அவனுடைய காலை வந்து அவன் சும்மா அப்படியே ஒதுக்கிக்கிட்டா கூட அந்த நாய்கள் சென்று விடும். But I see that he had no strength to raise his voice or to even shake off his legs to prevent the dog from licking him. ஆனால் அவனிடத்துல எந்த அளவுக்கு பலன் இல்லைன்னா அவனுடைய கால்களை கூட அவன் விலக்கி கொள்வதற்கு கூட அவனுக்கு நாய்களை தள்ளிவிடுவதற்கு அவனுக்கு பலன் இல்லை. I see that this is how I want to relate. A dog coming and licking is something that I hated. ஒரு நாய் வந்து நக்குவது என்பது நான் அருவருக்கிற ஒரு காரியம். And something that I don't like it. எனக்கு நான் விரும்பாத ஒரு காரியம். And similar thing can happen in a home. Something that I don't like, my spouse comes and does something irritable or some word which is so hurtful, something that is happening, something which I don't like to happen. வீட்டில் கூட எப்படி இருக்கலாம், என்னோட மனைவி சொல்லுகிற காரியமோ செய்கிற காரியமோ எனக்கு அதில் விருப்பமே இல்லாமல் இருக்கலாம், அது எனக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். But can my spouse do or say something horrible and get away without having to face the wrath of it? ஆனால் என்னுடைய மனைவி ஏதோ ஒரு எனக்கு பிரியமில்லாமல் இஷ்டமில்லாத ஒரு காரியத்தை, கடுமையான ஒரு காரியத்தை செய்துவிட்டு என்னிடத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்வினையை அவள் சந்திக்காமல் அவள் சொல்ல முடிகிறதா? Am I so poor in my spirit that even that I could even ignore a thought of humiliation or even a spiteful word or deed? ஒரு நறுக்கென்று வரக்கூடிய ஒரு வார்த்தையோ அல்லது செயலையோ கூட என்னால் அசட்டை பண்ணிவிட்டு போக முடிகிறதா? அப்படிப்பட்ட தரித்திரம் உள்ளவனாய் ஏழையா இருக்கிறேனா? I'm not there yet, brothers and sisters. நான் இன்னும் அந்த இடத்துக்கு வரவில்லை சகோதர சகோதரிகளே. I know that I'm far from this characteristics of Lazarus. அந்த லாசருடைய அந்த குணாதிசயத்திலிருந்து நான் மிகவும் தூரமாய் இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். But I have fixed my eyes on Jesus. ஆனால் என்னுடைய கண்களை நான் இயேசுவின் மேல் பதித்திருக்கிறேன். Isaiah 53:7 says about Jesus. இயேசுவை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். He was oppressed and he was afflicted, yet he did not open his mouth. Like a lamb that is led to slaughter, and like a sheep that is silent before its shearers, so he did not open his mouth. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். He says that he did not open his mouth. நாம் இங்கு பார்க்கிறோம், அவர் தம்முடைய வாயை அவர் திறவாமல் இருந்தார். Jesus was so poor in his spirit that he did not open his mouth. இயேசு தம்முடைய ஆவியிலே அவ்வளவு ஏழையா இருந்தார். எந்த அளவுக்கு என்றால் தம்முடைய வாயை அவர் திறக்க கூட இல்லை. 1 Peter chapter 2 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் verse 23 says, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, while being reviled, he did not revile in return. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயம் முறுத்தாமலும் while being reviled, he did not revile in return. While suffering, he uttered no threats. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார். He did not open his mouth. He uttered no threats. அவர் தம்முடைய வாயை அவர் திறவாமல் இருந்தார். அவர் பயமுறுத்தாமல் இருந்தார். Today I may not open my mouth to revile in return, or I may not even utter any threats, but I just want to examine every day to see myself, to see within me how is my spirit. நான் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நான் வெளிப்படையாக நான் பயமுறுத்தாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். Do I long for this spirit of Jesus in me?
இயேசுவிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆவிக்காக நான் வாஞ்சையா இருக்கிறேனா? On the cross, he suffered so much for me. சிலுவையிலே எனக்காக அவ்வளவாய் அவர் பாடுபட்டார். And the only word, when he opened, the only word that he spoke was, Father, forgive them, for they do not know what they are doing. அவர் சிலுவையில் இருந்த பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர் சொன்ன ஒரே காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார். And there was he did not utter any threats. அவர் எந்த பயமுறுத்தலும் அவர் கொடுக்கவில்லை. Luke, we read that in Luke 23:34. லூக்கா 23 It's a familiar passage where it says, Father, forgive them, for they do not know what they are doing. லூக்கா 23 அதிகாரம் நமக்கு தெரிந்த பகுதி. முப்பத்தி 34 வசனம். பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். And I was seeing that, apart from Lazarus, Jesus is the best and the perfect example of a man who was poor in spirit. லாசருவை தவிர தம்முடைய ஆவியிலே மிகவும் தரித்திரராய் இருந்த ஒரு பூர்ணமான ஒரு மாதிரி இயேசுதான். He was so aware of his need in his life that he had every day there was a constant cry in his life. இயேசுனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர்ச்சியான ஒரு கதறுதல் இருந்தது. ஏனென்றால் ஒரு தேவையை அவர் உணர்ந்திருந்தபடினால். We read in Hebrews saying that with a loud cry and tears he offered up both praise and supplication to the one who is able to save him from death. தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். And the second thing, he had a great longing to do the will of the Father, and he called that to be his food. அவர் எந்த அளவுக்கு பிதாவினுடைய சித்தத்தை அவர் விரும்பினார் என்றால், பிதாவினுடைய சித்தத்தை செய்வதுதான் அவருடைய போஜனம் என்று ஆண்டவர் சொன்னார். He was a man who went around doing good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்த ஒரு மனுஷனாய் இருந்தார். And in return people only ridiculed him, mocked at him. அதற்கு பிரதிபலனாக ஜனங்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை நகைத்தார்கள். They spat on his face, they slapped him. அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். They pulled their hair, they stripped him of his clothes. அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் அவர்கள் கிழித்து விட்டார்கள், அவருடைய முடியை பிடித்து இழுத்தார்கள். And yet none of them had to face the wrath of it. ஆனால் அவர்கள் ஒருவரும் கூட அப்படி இயேசுவுக்கு அவர்கள் செய்த தீமை நிமித்தமாக ஒரு பயமுறுத்துதலையோ ஒரு ஆக்கினையோ அவர் இயேசு அவர்களுக்கு கொடுக்கவில்லை. Instead they were all blessed and they were all forgiven. ஆனால் இயேசுவின் பார்வையிலே அவர்கள் அனைவரையும் பார்க்கிறோம், கடைசியிலே அவர்கள் அனைவரையும் அவர் மன்னித்து விடுகிறார். During the time of worship, Brother Finney showed us from Isaiah 42 verse 19. நாம் துதியின் வேளையிலே நாம் ஏசாயா 42 அதிகாரம் 19 வசனத்தை நாம் பார்த்தோம். He was so blind, it says, who's blind but my servant, or so deaf as my messenger whom I sent. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? ஏசாயா 42:19. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் தூதனை அல்லாமல் செவிடன் யார்? Yes, brothers and sisters, let's examine ourselves to see, are we so poor in our spirit that we are blind to the things that are happening around us right at home? That each of us don't take anywhere else, not even take the church, because church is the place where we can act very humble and very super spiritual, but home is the place where it proves our real spirituality. நாம் சபையிலே நாம் மிக பெரிய ஆவிக்குரியவர்களைப் போல நாம் நடத்திவிட்டு நாம் சென்று கொண்டு விடலாம். ஆனால் வீட்டிலே தான் நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை சோதிக்கப்படுகிறது. There at home are we deaf and blind like Jesus to whatever that's happening around us or to me? நாம் இயேசுவை போல நாம் அங்கு வீட்டிலே இயேசுவை போல நான் குருடனாய் என்னை சுற்றி என்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை பார்க்காதவனாய் நான் குருடனாய் நான் இருக்கிறேனா? Can my wife or my children can do something against me and be completely forgiven?
என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய மனைவியோ எனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்துவிட்டாலும் அவர்கள் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் போக முடியுமா? Will I be able to overlook their sins? அவருடைய பாவங்களை நான் கண்டும் காணாதவனாய் நான் போக முடியுமா? Am I so poor to even ignore or even to make a mention of what I have done against me? எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து அதுக்கு ஒரு ஹிண்ட் கூட கொடுக்காதபடிக்கு நான் காணாதவனாய் நான் போகிறேனா? I am praying that the Lord would bless me with such a life where I would become poor and poor in my spirit, that in the days to come that I'll become more like Jesus. நான் இப்படிதான் நான் ஜெபிக்கிறேன். நான் வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலும் நான் அதிகமாய் என்னுடைய ஆவியிலே தரித்திரனாய் பிச்சைக்காரனாய் நான் போய்கொண்டே இருக்கும்படிக்கு இயேசுவை போல அதிகமாக மாறும்படிக்கு நான் விரும்புகிறேன். So when we die, our bodies may not be carried away to heaven like Lazarus' body was. நாம் மரிக்கும் பொழுது லாசருவை போல தூதர்கள் வந்து நம்முடைய சரீரத்தை எடுத்து கொண்டு செல்லாமல் இருக்கலாம். But turn with me to 2 Peter chapter 1 verse 11. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். It says, for in this way the entrance into the eternal kingdom of our Lord and Savior Jesus Christ will be abundantly supplied to you. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். When we become more and more poor in our spirit, நம்முடைய ஆவியிலே அதிகமாய் நாம் ஏழையாய் நாம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது, the other translation says, like the Living Bible or the NLT, it says God himself will open wide the gates of heaven. NLT என்ற மொழிபெயர்ப்பிலே பார்க்கிறோம், ஆண்டவரே பரலோகத்தின் வாசல்களை அவர் விரிவாக அவர் திறப்பார் என்று பார்க்கிறோம். I want such a life, dear brothers and sisters. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். May the Lord bless each of us here with a life where we become poor and poor in our spirit and we will inherit the kingdom of God. நாம் இங்க இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் நாம் ஆவியிலே நாம் தொடர்ந்து நாம் தரித்திராய் நாம் மாறி நாம் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நான் and thus we'll be able to experience heaven on earth in our families. நம்முடைய குடும்பத்திலே நாம் பரலோக வாழ்க்கையை நாம் பூமியிலே நாம் அனுபவிக்க தேவன் உதவி செய்வார். We will not be, when we are poor in spirit, as I said, as brother Zach says in that book, we will not have any time to blame each other. brother Zach அந்த புத்தகத்தை சொல்கிறது போல நாம் ஒருவர் நாம் குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு எந்த நேரமும் இருக்காது. We will not accuse each other. நாம் ஒருவர் நாம் குற்றம் சாட்டிக் கொண்டு இருக்க மாட்டோம். May the Lord bless us with such a life. ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.